கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாக கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உங்கள் நிலமையே இருக்குது. கன்னி ராசிக்கு இப்போ நடக்கிறது கண்டக சனி. அப்போ இந்த உடைய மே மாதத்தில் சனி பகவான் ஏதாவது மாறுறாருன்னு பார்த்தா ஒன்றுமே மாறல. அவர் வந்து கண்டக சனியாக தான் இருக்கிறாரு. கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 10ல் குரு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையே, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. கிட்டத்தட்ட கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க கண்டகச்சனி அதனால தான் நமக்கு கஷ்டம்னு. அது காரணம் இல்லை. உங்களுக்கு வந்து 10ல் குரு இருக்கிறதுனால தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும். ஆனால் பதவி மட்டும் தான் பறிபோகுமான்னு கேட்டால் இல்லை. பதவி, பட்டம், பேரும், புகழும், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கெட்டு போகும். எனக்கு தெரிஞ்சு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், பேர், புகழும், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் கெட்டு போச்சு. வேலைக்கு வந்தவங்க கூட முதலாளியாக இருக்கிறாங்க. நாம் ஒரு லேபர் தொழிலாளர் மாதிரி தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எதுவுமே சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், மேலே வர முடியாமல் உட்காந்துருக்குறீங்க. ஒன்றும் பயம் வேண்டாம். ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். ஏன்னா ஜூன் 1 குரு பயிற்சியாகும்போது மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வருவார். அப்போ உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிற குரு அதாவதுன்றது 11ஆம் இடத்துக்கு வருவார். லாப குருவாக வந்துடுவார். அப்போ தான் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், தொழில் ரீதியாக நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை நல்லா இருக்கும், குறிப்பாக உடல் உபாதைகள் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ கண்டகச்சனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும், காயம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும், சின்ன சின்ன விபத்துகள். இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு குருவுடைய பார்வை வந்தால் இதெல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதனால் ஜூன் மாதம் மேலே உங்களோட நிலைமை நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.